வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும்? விடிய காலை 4 மணிக்கெலாம் எழுந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றணும். இப்போ வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு நமக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு 6 வெற்றிலையை நல்லா கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதில் காம்பை எடுத்து அந்த அகல் விளக்கில் நம்ம போடலாம். காம்பை எக்காரணத்துக்கு ஒன்றும் கீழே போடாதீங்க. அந்த வெற்றிலையை மஞ்சள் இல்லாட்டினா சந்தனம் ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று, மஞ்சள் சந்தனம் குங்குமம் ரெண்டில் ஏதாவது ஒன்று, சந்தனம் மஞ்சள் 2 சைடும் வச்சுட்டு மயில் தோகை போல் சுற்றி வச்சிடலாம். அந்த 6 வெற்றிலையும் இதில் சென்டரில் என்கிட்ட வேல் இருக்கிறதுனால வேல் சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அகல் விளக்கு வைக்கிறேன். அகல் விளக்கில் அந்த கிள்ளின காம்பு உள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய், கடவுளுக்காகவே நானே வீட்டில் செஞ்ச நெய் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு அப்புறம் பஞ்சுத்திரி போட்டுக்கலாம். பஞ்சுத்திரி தான் கடவுளுக்கு போடணும். போட்டுட்டு அந்த வெத்தலையை சுற்றி 6 வெத்தலைக்கு பூ தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம். பூ அலங்காரம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இந்த வெற்றிலை தீபம் எதுக்காக ஏற்றோன்னா குழந்தை பாக்கியம் பெறுறதுக்காக, அப்புறம் வீடு வாசல் வாங்குறதுக்காக, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்காக. இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 9 வாரம் கண்டினியூஸாக ஏற்றினாலே உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். இது என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்சது கிடைச்சிருக்கு. அது மாதிரி உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் நினச்சது கிடைக்கணும்னா நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி பழகுங்க. நெக்ஸ்ட் வெற்றிலைக்கு விளக்கி ஏற்றிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வத்தி அப்புறம் சூடம் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு வீடு வாசல் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு சாமியை போட்டு உங்களுக்கு பிடிச்ச வேல்மாறல் இலக்கு உங்களுக்கு பிடிச்ச வேல்மாறல் இல்லாட்டினா கந்த சஷ்டி கவசம் ஏதாவது ஒரு 2 வரிகள் உங்களுக்கு பிடிச்ச முருகனுக்கு பிடிச்ச